ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்துடைய பேர் இலியோ. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிக்சார் அனிமேஷன் ஸ்டூடியோவுடைய ப்ரொடக்ஷன். இந்த மூவியை டைரக்ட் பண்ணது யாருன்னா ஏட்ரியன் மோலினா. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கோகோ என்ற மூவி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்டு ஸோ தான் இது ஓகே. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன் மூவி. அண்டு இந்த மூவியோடைய ஒப்பீனியன் நம்ம பார்ப்போம், ஓகேவா? ஸோ தான் இந்த மூவியோட ஷார்ட்டான ஸ்டோரி வந்து சொல்லிடுறேன். இலியோ என்பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் மேலே பயங்கரமாக அப்சஷன், ஸ்டார் கேஸ் இது மேலே பயங்கரமாக அப்சஷன். அவருக்கு ஏலியன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஆர்வம் இருக்குது. அந்த ஏலியன் வந்து எப்படியாச்சும் நம்ம காண்டாக்ட் பண்ணணுன்ட்டு அவர் ரொம்ப தீவிரமாக இருப்பார். அதே சமயத்தில் அவருடைய அம்மா அப்பாலாம் வந்து இறந்துருவாங்க. அவர் வந்து அவருடைய ஆண்டி வீட்டில் தான் அவர் தங்கியிருப்பார். அண்டு அவருடைய ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆண்டி பேர் வந்து ஓல்கா. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோனாட் ஆகணுன்ட்டு ரொம்ப பெரிய ஒரு கனவு. ஆனால் எலியோவுக்காக அந்த கனவை எல்லாமே விட்டு கொடுத்துட்டு அவங்க வேறு ஒரு ஜாப் ஒன்று ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, சம்திங் லைக் ஏர்ஃபோர்ஸ் அந்த மாதிரி. அண்டு இதுதான் ஓகேவா. ஸோ இதுதான் ஒரு மாதிரி ஃபேமிலி பாண்டிங், ஸ்பேஸ், ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஸ்டோரி ஒன்று போகும். இதுக்கு மேலே நான் டீப்பாக போக விரும்பலை. உங்களுக்கு டைம் கிடச்சின்னா பாருங்கள். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்டு ஸோ இதுதான் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லாவே பிடிக்கும், நல்லா எடுத்திருப்பாங்க. அதே சமயத்தில் நம்ம வந்து வேறு ஒரு இதில் பார்க்கும்போது இந்த டாய் ஸ்டோரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ இதை நான் சொல்லியே ஆகணும். இதில் வந்து இப்போ இந்த மூவியில் வந்து நகைச்சுவை, ஜோக்ஸு, அதுக்கப்புறம் சர்க்காசம்மு, இந்த ஒன்லைனர் ஜோக்கு அதெல்லாமே நல்லா தான் இருக்கும். எலியோ வந்து பார்த்திங்கன்னா ஏலியன் பிளானட்டுக்கு போவார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ட்ரடக்ஷன், அப்டேட் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒரு கேரக்டர் ஜேர்னி வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. எலியோ வந்து வேறு ஒரு பிளானட்டுக்கு போவார். அந்த பிளானட்டில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு டூர் மாதிரி காமிப்பாங்க. அது தவிர்த்து ரொம்ப டீப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்டோரி வந்து ரொம்ப இடம் இருக்காது. ஸ்டோரி வந்து ரொம்ப ரஷ்டாக போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ப்ராப்ளமாக நான் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலியோ வந்து வேறு ஒரு ஃப்ரெண்டு மீட் பண்ணுவார், குளோர்டான்னு ஒரு ஃப்ரெண்டு. அந்த சீன் வந்து நல்லாயிருக்கும். அந்த குளோர்டான் வந்த பிறகு ஸ்டோரி வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அதில் வர காமெடியான சென்ஸு, குளோர்டான் வந்து அவருடைய லைஃப் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவான ஒரு காமெடி ஒன்று இருக்கும். அது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் அண்டு ஓகேவா. அண்ட் அதே சமயத்தில் படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்டான ரைட்டிங். அண்டு நான் சொன்ன மாதிரி ஒரு டூர் மாதிரி அங்கங்கே போய்ட்டு இருக்கும். அண்டு ப்ராப்பரான கேரக்டரைசேஷன் பில்டப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. அண்டு ஸோ இதான் ஏற்கனவே நம்ம நிறைய சைஃபை மூவிஸு நிறைய விஷயம்லாம் பார்த்துருப்போம்ல, அதில் வர கேட்ஜெட்ஸ் இருக்கும்ல, அந்த கேட்ஜெட்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அந்த தெரிஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இன்னோவேட்டிவான ஒரு கேட்ஜெட் இருக்காது அந்த இதில். ஸோ இதுதான் ஓகேவா. ரொம்ப க்ரியேட்டிவான விஷயம் நிறையா இது இருக்காது. ஏற்கனவே நம்ம நிறைய இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே வர இதுவும் இல்லை. பட் ஆனால் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மூவி. அண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க, ஓகேவா. அது எந்தளவுக்கு ரியல்னு எனக்கு தெரியல. ஏன்னா என் லைஃப்பில் நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல, எனக்கு இருந்தது கிடையாது. மேபி யூஎஸ் அந்த ஊரில் வேணால் அது சாத்தியமாக இருக்கலாம், பட் எனக்கு இங்கே சாத்தியம் கிடையாது. ஸோ இதுதான் கைஸ். ஸோ இதான் ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. அண்டு அதே சமயத்தில் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த அனிமேஷன்லாம் முன்னாடி மாதிரி இப்போ இல்லை எதுவுமே. எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரெடிக்டபுளாக தான் இருக்குது நிறைய இதெல்லாம். ஸோ அந்தளவுக்கு இல்லை. அண்டு இந்த படமும் ரைட்டிங்கில் ரொம்ப ரஷ்டான ரைட்டிங், அவ்வளோதான். ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த மூவி ஒப்பீனியன், மூவி பிடிச்சிருந்தா பாருங்கள். அண்டு அதுக்கப்புறம்
உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா பாருங்கள். ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் எலியோ அந்த கேரக்டரோடைய அவர் வந்து ஒரு டென்ட்டு மாதிரி ஒரு இடத்துல இருப்பார். அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஷேடோ வச்சு நல்லா சீன்லாம் ஃபார்மேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அவதார் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கிரேடிங்கில் ஒரு யூனிவர்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ண பார்த்துருக்காங்க. பட் அது ரொம்ப இதுவாக இல்லை. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு டைம் கிடச்சின்னா பாருங்கள். உங்கள் வீட்டில் யாராச்சும் சின்ன பசங்க யாராச்சும் இருந்தால் போட்டு காமிங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நல்ல ஒரு டைம் பாஸான மூவி. அவ்வளோதான். ஓகே, பை பை, டேக் கேர், லவ் யூ, பீஸ். அண்டு நம்ம இன்னொரு மூவி ஒப்பீனியன் வீடியோவில் பார்ப்போம். பை பை. டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:56 August 28, 2025. Bye bye, love you. Okay.